புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் 13வது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம். 11வது பாசுரம் கர்மயோகத்தை பேசியது. 12வது பாசுரம் பக்தி யோகத்தை பேசிய பாசுரமாக அமைந்தது. இன்றைய 13வது பாசுரம் ஞான யோகத்தை பேசுகின்ற பாசுரமாக அமைகின்றது. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். தன்னுடைய 13வது பாசுரத்தின் முதல் வரியிலேயே எந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அத்தகைய ஞானமாகிய இறைவனை நமக்கு அடையாளம் காட்டுகின்றாள் கோதை நாச்சியார். புல்லின் வாய் கீண்டானை. கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் கண்ணனை கொல்வதற்கு பல விஷயங்களை செய்கின்றான். அப்போ பகன் என்கின்ற ஒரு அரக்கனை அனுப்பும் பொழுது அவன் ஒரு கொக்காக வடிவெடுத்து கண்ணனை அப்படியே கொத்தி வயத்துக்குள்ளே முழுங்கிடுறான். முழுங்கியவுடன் வயத்திலிருந்து நெருப்பாக சுடுகின்றான் கண்ணன். அந்த சூடு தாங்க முடியாமல் கண்ணனை வெளியில் துப்புகிறான் பகன். வெளியில் வந்த உடனே அந்த கொக்கினுடைய வாயை இரண்டாக பிளந்து கிழிக்கின்றான். இரண்டாக வகுத்து போட்டதால் கீண்டானை. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. யார் பொல்லா அரக்கன்? ராவணன் பொல்லா அரக்கன். அவனை என்ன செய்கின்றான் ராமன்? விளையாட்டா ஒரு துரும்பை எடுத்து அப்படி கிழிச்சு போடுவது போல கிள்ளி களைந்தானாம். ஏன் அவனை அப்படி செய்தான்னா, பிராட்டிகிட்ட அசோகவனத்தில் ராவணன் பேச வருகின்றான். வரும்பொழுது அவனை என்ன நீ ஒரு துரும்புன்னு நினச்சி பேசுகிறேன்னு பிராட்டி சொன்னாலாம். அப்படி பிராட்டியே ராவணனை துரும்பு என்று சொன்னதனால அவனை ஒரு துரும்பை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டானான் ராமன். இப்படி கிருஷ்ணனுடைய ராமனுடைய கீர்த்திமையை பாடிப்போய். பாவை நோன்பின் ஆரம்பத்திலே நாம் சொன்னோம், முதல் 10 பாசுரங்கள் அவன் பெயரினை பாடு என்பது. அடுத்த 10 பாசுரங்கள் அவனுடைய கீர்த்திமையை பாடுவது. அதைத்தான் இங்கே சொல்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். இவர்கள் இறைவனுடைய கீர்த்திமையை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்பொக்கார். ஆயர்பாடியிலே இருக்கின்ற ஆயர்கள் எல்லோரும் பாவை நோன்பிற்காக எழுந்து வந்துவிட்டனர். இப்போ பொழுது விடிந்து விட்டதற்கான அடையாளங்களை சொல்கின்றார். வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. புல்லும் சிலம்பினகால்னு மறுபடியும் இங்கே சொல்கின்றாலே, இவை என்ன அப்படின்னா குயில், கருடன், ஹம்சம் போன்ற பட்சிகள். ஒவ்வொரு பட்சிகளும் ஒவ்வொரு நேரத்தில் முழிச்சுக்கும். இது கிட்டத்தட்ட பொழுது புலர்ந்த நேரத்தில் பறக்கின்ற பட்சிகளாக இருக்கின்ற குயில், கருடன், ஹம்சம் போன்ற பட்சிகளை புல்லும் சிலம்பினகான். பாரு, இப்போ பொழுது விடிந்து விட்டது. பாவை நோற்பதற்காக இறைவனுடைய கீர்த்திமையை பாடிக்கொண்டு ஆயர் சிறுமிகள் வந்துவிட்டனர். அடுத்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினகால் பறவைகள் எல்லாம் கிளம்பிவிட்டன. போதரி கண்ணினாய். மலர் போன்ற அதன் எப்படி இருக்குமா? போது என்றால் மலர், அரி என்றால் வண்டு. அவளுடைய கண் எப்படி இருக்கான்? ஒரு மலரில் வண்டு உக்காந்துருக்கு. ஒரு வெண்மையான மலரில் ஒரு கருவண்டு உக்காந்துருந்தா எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட கண்ணினை உடைய பெண்ணே, குளிர குடைந்து நீராடாதே. நீ எப்படி நீராடணும்? இறைவனுடைய இறை அனுபவத்திலே குளிர்ந்து அப்படியே அமிழ்ந்து நீராட வேண்டும். இந்த நீராடுவதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். பசுமாடு மாதிரி குளிக்கக்கூடாதான், எரும மாடு மாதிரி குளிக்கணுமா இறைவனுடைய. ஏன்னா பசுமாடு என்ன பண்ணால் தண்ணி மேலே பட்டவுடனே செதறி ஓடும். ஆனால் எரும மாடு நல்ல தண்ணியில் ஆழ்ந்து குளிக்கும். நாமெல்லாம் இறைவன் என்கின்ற தடாகத்தினில் இறை அனுபவத்தில் எரும மாடு மாதிரி நல்ல இறை நாமத்தோடு ஊறி ஆழ்ந்து குளிக்க வேண்டும். அதைத்தான் குளிர குடைந்து நீராடாதே. எப்படி நீராடாமல் இறைவனுடைய அனுபவத்தில் ஆழ்ந்து அனுபவிக்காமல் இன்னும் பள்ளி கிடந்தியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எழுந்து வா பாவாய், நீ நன்னாளால். இப்படிப்பட்ட நன்னாள் மார்கழி நன்னாளிலே கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். அது என்ன கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய்? ஏன் இந்த பெண்ணுக்கு இறை நாமத்தின் பேர் நாட்டம் இல்லாமல் இல்லை.
இறைவனை பற்றிய ஞானம் இல்லாமல் இல்லை. எல்லாம் தெரியுமா இவளுக்கு? ஞானம் தெரிந்த பெண், ஆனால் தூங்குவது போல நடிக்கின்றாள். அதனால் இந்த தூங்குவது போல் நடிக்கின்ற கள்ளத்தனத்தை விட்டு கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று அந்த ஞானமாகிய இறைவனை நமக்கு காட்டுகின்ற பாசுரமாக, அவனுடைய கீர்த்திமையை பேசுகின்ற பாசுரமாக இன்றைய 13வது பாசுரம் அமைகின்றது.